நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா ஓட் கவுண்டிங் ப்ராசஸ்லாம் எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஓட் பண்ணினதுக்கப்புறம் இவி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணி சிசிடிவி கேமரா சேஃப்டி அண்ட் ஃபுல் டைட் செக்யூரிட்டியோட ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருப்பாங்க. ஒரு கவுண்டிங் சென்டரில் 15 டேபிள்ஸ் இருக்கும். 14 டேபிள்ஸ் வந்துட்டு கவுண்டிங்காகவும், ஒரு டேபிள் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்காகவும் வச்சுருப்பாங்க. யார் எந்த டேபிளில் வேலை பண்ணணும்னு லாஸ்ட் மினிட்ல அதுவும் ரேண்டமாக டிசைட் பண்ணுவாங்க. அந்த கவுண்டிங் சென்டருக்குள்ளே அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. கவுண்டிங் டே அப்போ இவி மிஷின்ஸை ஸ்ட்ராங் ரூம்லேருந்து கொண்டு வந்து அஃபிஷியல் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தபால் ஓட்டுகளை கவுண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா இவிஎம் ஓட்ஸை கவுண்ட் பண்ணுவாங்க. இவிஎம்ல இருக்க ரிசல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் வந்த ஓட்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஒரு தொகுதியில் எவ்வளோ வாக்குச்சாவடிகள் இருக்கோ அதை 14ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற நம்பர் தான் சுற்றுக்கள் கணக்கு. அதாவது முதல் சுற்று முடிஞ்சிருச்சு, இரண்டாம் சுற்று முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிசல்ட்டை சொல்லிட்டே வருவாங்க. ஃபைனலாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லா ஓட்ஸையும் ரிசல்ட் ஷீட்டில் என்டர் பண்ணி யார் வின்னர்னு டிக்ளேர் பண்ணிடுவார். இந்த மாதிரி தான் எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் நடக்க போகுது நாளைக்கு.